ஹேர் நல்லா டென்சிட்டியாவும் பிளாக்காவும் கிரே ஹேர் கொஞ்சம் ரிவர்ஸ் பண்றதுக்கு வாய்ப்பும் இருக்கு. இதுல லென்த் எனக்கு வேணும், ஹேர் ஃபால் இருக்கக்கூடாது, ஸ்பிளிட் எண்ட்ஸ் இருக்கக்கூடாது. இதுக்காக ஒரு ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் நான் ஒரு 2 months ட்ரை பண்ணி இதை உங்களுக்கு கொடுக்குறேன். என்ன தெரியுமா? 5K ஹேர் கேர். கீழாநெல்லி, கரிசலாங்கண்ணி, கருவேப்பிலை, கற்றாழை, கடுக்காய். 5 இல்லங்க 20 ஹெர்ப்ஸ் இருக்குங்க. இதுல மெயினா ஹேரை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு, கிரே ஹேர்ஸ் நல்லா ரெடியூஸ் பண்றதுக்கு, அதுக்கப்புறம் ஹேர் ஃபாலை நல்லா கண்ட்ரோல் பண்றதுக்கு 15 days ஒன்ஸ் நம்ம சொல்ற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணி நீங்க இந்த ஹேர் பேக்கை ரெடி பண்ணி யூஸ் பண்ணிட்டே வரும்போது உங்களுக்கு கிரே ஹேர்ஸ் நல்லா ரெடியூஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும். அதை யூஸ் பண்ணிட்டு நம்மளோட கஸ்டமர்ஸோட ஃபீட்பேக் தான் நான் இதுல கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாத்துக்கோங்க. எனக்கு எல்லா ஹேர் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸும் இருக்கு. தனித்தனியா ஹேர் பேக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண முடியாது. எனக்கு ஆல் இன் ஒன் ஹேர் பேக் மாதிரி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்போ எனக்கு லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் உனக்கு ப்ராடக்ட் லிங்கை உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ இனிமே எதுக்கு கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணிட்டு நேச்சுரலா யூஸ் பண்ணலாம், ஹெல்தி ஹேரை நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். இதோட பெனிஃபிட்ஸ் இன்னும் நிறைய இருக்கு, சொல்லிட்டே போகலாம். ஃப்ரிஸி ஹேரை கண்ட்ரோல் பண்ணும், டேண்ட்ரஃப் ரெடியூஸ் பண்ணும், ஹேர் க்ரோத்தை பூஸ்ட் பண்ணி ஃப்ரண்ட்ல ரொம்ப ஹேர் கம்மியா இருக்குன்னா அதுக்குமே நல்லா ஹெல்ப் பண்ணும். கிரே ஹேர்ஸை ப்ரிவென்ட் பண்ணுங்க மெயினா. அப்படியே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.